சிவனே போற்று. பக்தமையர்களே, இன்றைய தினம் அதி உன்னதமான சோமவார பிரதோஷம். எல்லா பிரதோஷத்தையும் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு பேரு. சோமன் அப்படின்னு சொன்னா சந்திர பகவான் அப்படின்னு அர்த்தம். சந்திர பகவானுடைய பேர் சோமன். அவர் எடுத்து நம்ம பகவான் பிள்ளையாக தலையில சூடிட்டார். அதனாலதான் சுவாமிக்கு சந்திரசேகரர் அப்படின்னு ஒரு பேரு. அந்த வகையில இன்றைய தினம் விசேஷமான சோமவார பிரதோஷம். சோமவார பிரதோஷத்துல சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு விதி. அந்த வகையில இன்றைய தினம் சோமவார பிரதோஷம். சோமவார பிரதோஷத்துல உலகத்திலேயே அழகான தெய்வங்கள் 3 தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு கேட்டா, முதலாவதாக கிருஷ்ண பகவான், ரொம்ப அழகான குழந்தை. அடுத்து அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்றாங்க. முருகன் ரொம்ப அழகு. எல்லாத்தை விட ரொம்ப அதி உன்னத அழகு யாருன்னு கேட்டா சந்திர பகவான். சந்திர பகவான் தான் அழகுக்கு ஒப்பான ஒரு தெய்வம். நிறைய பாட்டு நிலாங்கிற பேர்ல ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. சந்திர பகவான் ஒரு அழகான தெய்வம். அந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது ஜாதகத்துல அம்மா ஸ்தானத்துக்கு உரிய கிரகம். சூரிய பகவான் அப்படிங்கிறது அப்பா ஸ்தானம், சந்திர பகவான் அப்படிங்கிறது அம்மா ஸ்தானம். அம்மாவுக்கு உரிய ஒரு ஸ்தானம் சந்திர பகவானுக்கு உரியது. இதுல சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு சந்திரனுக்கு குழந்தைகள். ஜாதக கட்டத்துல சூரியனை சந்திரனை நேர் எதிர்த்தாப்புல சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்பா அம்மா 2 பேர்த்தையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அதுக்கு நேரா இருக்கக்கூடிய 2 கட்டங்கள் மகர ராசி, கும்பராசி. இது 2க்கு சனி பகவான் ஆட்சி. அவங்க 2 பேரும் அப்பா அம்மாவை நேரா பார்த்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான். அந்த வகையில அம்மா ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சந்திர பகவான் அப்படிங்கிறார். சந்திர பகவானுக்கு நான் அழகா இருக்கும் அப்படிங்கிற கர்வம் கொஞ்சம் உண்டு. எப்பவுமே சந்திர பகவானுக்கு அழகா இருக்குங்கிற கர்வம் கொஞ்சம் போல இருக்கு. அழகுல தன்னை விட மிஞ்சினது யாரும் கிடையாதுன்னு அவர் நினைச்சுப்பார். அந்த காலகட்டங்களில் ஒரு அரசருக்கு 27 குழந்தைகள். நம்ம எல்லாம் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். பசுபதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைந்திலும் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களை ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தையாக பிறந்தாங்களாம். அவங்கெல்லாம் ஒரு நல்ல விசேஷமான முழு பௌர்ணமி தினம். இன்றைய தினம் பாருங்க, நேத்தையிலிருந்து வானத்துல 2 நிலா தெரியும் சொல்லியிருக்காங்க. இத கோள்கள் சக்கரம் மாறுறதுனால 2 நிலா தெரியுமா ஆகாயத்துல. ஆக இந்த 10 நாளைக்கு தெரியுற சங்கடம், ஏன்னா அமாவாசை. அதுக்கு அடுத்த 10 நாள் 29ஆம் தேதி வரைக்கும் தெரியும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த சந்திர பகவானுக்கு கொஞ்சம் மமதை ஜாஸ்தி. இந்த 27 பெண்களை ஒரு நல்ல பௌர்ணமி தினத்தன்னைக்கு அவங்க வீட்டு பின்பக்க கொல்லப்பாக்க உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்களாம். நம்மளாம் வாலிப வயது அடைஞ்சிருக்கோம், கல்யாணக்காரங்க சீக்கிரம் அப்பா பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா 27 பேர் 27 வீட்டுக்கு போயிடுவோம். அப்ப நம்ம அப்பா நம்மளை பார்க்க வந்தா டெய்லி வந்தா கூட 1 மாசம் ஆயிடும். ரொம்ப தூரமா போயிட்டா பாக்குறது சங்கடம். 27 பேர் அவங்கவுங்க வீட்டுக்கார கூட சேர்ந்து ஒன்னா வர்றதுங்கிறது கஷ்டம். என்ன பண்ணலாம்னு இப்படி 27 பேர் பேசிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்ற, நம்ம 27 பேர் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிட்டா என்ன? அப்ப அப்பா பார்த்தாருன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாருல்ல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத சந்திர பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு பூர்ண பௌர்ணமி. நல்லா சந்திர பகவான் 27 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்காரு. 27 பேர் அழகுல ஒருத்தர் விட்டவங்க இல்ல, அவ்வளவு அழகா இருப்பாங்க. அசுபதியில் ஆரம்பிச்சு ரேவதி வரைந்திலும் கீழே இறங்கி வந்தாராம். உங்களுக்கு ஆட்சாபனம் இல்லைனாக்கா அவங்க 27 பேர்த்தையும் நானே கல்யாணக்காரிகள் பண்ணிக்கிறேன்னு சந்திரன் சொன்னாராம். இந்த பொண்ணுங்கெல்லாம் உடனே வெக்கப்பட்டு ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொன்னாங்களாம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, இப்படி கேட்கிறாரு,
அப்பவே பாருங்க இந்த பெண்களோட அவங்க அப்பா போய் நேரா சுவாமிகிட்ட தான் கேட்டாராம். சுவாமி இந்த மாதிரி சந்திரன் ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம பொண்ணுங்களை கேட்கறான், கொடுக்கலாமா, நல்ல பையனா, இவர்கிட்ட சுவாமிகிட்ட தான் போய் கேட்டாங்களாம். சுவாமியும் ஒரு வகையில் நல்லவன் தான், கொடுக்கலாம், தப்பு இல்லை, சரின்னு முடிவாச்சு. 27 பொண்ணுங்களும் சந்திர பகவானை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு கிருத்திகை ரோகிணின்னு சொல்லி 2 நட்சத்திரம், இந்த 2 மனைவி கூட தான் சந்திர பகவான் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாராம். மற்ற 25 பேர்த்தையும் சரியா கவனிக்கிறது இல்லையா. உடனே 25 பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கவலை, ஏன்னா நம்ம ஆத்துக்கார நம்மள பேச மாட்டாரு, பழக மாட்டாரு. நேரம் அவங்க அப்பாட்ட போய் சொன்னாங்களாம். 25 பேர் அழுதுகிட்டே போய், அரி மாமா சரியா கவனிக்க மாட்டேன்றாரு, பேச மாட்டேன்றாரு, ஏதாவது சொல்லிங்க. உடனே அவர் யார்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டாரு? சுவாமிகிட்ட. நேரம் ஓடி வந்தார். நீ சொன்னேன்னு தானே கொடுத்தேன், பிள்ளைங்களாம் அழுதுட்டு இருக்கு, ஏதாவது பார்த்து பண்ணுப்பா. இவர்கிட்ட சும்மா சொன்னாவே கோவக்காரர். இவரு கோபமா வேற சொல்லிட்டாரு. ரொம்ப கோபம் வந்துருச்சு. சுவாமி என்ன பண்ணாரு, உடனே சந்திரனை கூப்பிட்டார். ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, நான் அழகா இருக்கேன், அழகா இருக்க பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சுவாமிக்கு கோபம் வந்து, இன்றைய தினத்திலிருந்து உனக்கு தொழுநோய் வரட்டுன்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாராம். தொழுநோய் உள்ளவங்களை பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கை காலெல்லாம் குறைஞ்சு போயிடும், விரல் எல்லாம் சின்னதா போயிடும், தேகம்லாம் கெட்டு போயிடும், அழகு குறைஞ்சு போயிடும். இந்த அழகுங்கிற மம்மதம் இருக்கிறதுனால அழகு கெடுற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரா சுவாமி. சந்திரனுக்கு ஒரே வருத்தம். இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் அவர்கிட்ட பேசுறது இல்ல. 27 பேர் தனியா போயிட்டு சந்திரன் மட்டும் தனியா இருக்காரு. ரொம்ப கஷ்டம். என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு உபாயம் கேட்டு சுவாமி கிட்ட திருப்பி வந்தார். சுவாமி ஏதாவது பார்த்து பண்ணுங்க, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்க, எனக்கு சாபம் கொடுக்கதான் தெரியும், எடுக்க தெரியாது, இவனா என் பிள்ளைய போய் பாரு அப்படின்னாராம். நேரா விநாயக பெருமானை போய் சந்திரன் பார்த்தாராம். உங்க அப்பா எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு, ஏதாவது பார்த்து பண்ணுங்க. இப்போ பௌர்ணமி போய் 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பௌர்ணமி போய் 4வது நாள். அந்த மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு 12 சதுர்த்திக்கு நீ விரதம் இருந்து என்னை வழிபட்டா உன்னுடைய சங்கடம் நிவர்த்தியாகும். உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடம் நிவர்த்தியாகும் விநாயகர் சொன்னாராம். அதுல இருந்து 12 சதுர்த்திக்கு சந்திர பகவான் விநாயக பெருமானை நோக்கி விரதம் இருந்தாராம். அது மாதிரி விரதம் இருந்த கடைசி மாதம் தான் ஆவணி மாதம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பேர். அன்றைய தினம் தான் சந்திர பகவானுக்கு ஏற்பட்ட அந்த தொழுநோய் அப்படிங்கிறது. அப்போ விநாயக பெருமான் அதுல ஒரு சூட்சுமத்தை வச்சார். எங்க அப்பாவுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது, அவர் கொடுத்ததான் அதை வந்து நீக்கிற அளவுக்கு எனக்கு பவர் இல்லை, ஒரு சின்ன ரிடக்ஷன் கொடுக்குறேன். 15 நாள் உன் கைகாலெல்லாம் வளரும், 15 நாள் கைகாலெல்லாம் தேஞ்சு போயிடும். அப்ப அந்த 15 நாள் வளர்ந்துருக்கு அன்னைக்கு மனைவி கூட எல்லாம் ட்ரிப்பு போறது, ஜாலியா பேசுறதெல்லாம் பார்த்துக்கோ. 15 நாள் கைகால் குறையிற அன்னைக்கு தனியா இருந்துக்கோ அப்படி ஒரு உபாயத்தை சொன்னாராம். அந்த வகையில வந்ததுதான் வளர்பிறை தேய்பிறை. இப்போ கைகால் சந்திர பகவான் வளரக்கூடிய நாட்கள் 15, வளர்பிறை தேயக்கூடிய நாட்கள் தேய்பிறை. அதனாலதான் வளர்பிறையில சுபகாரியங்கள் செய்யணும் நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் வளர்பிறை தேய்பிறை. அந்த மாதிரி சந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த தோஷ நிவர்த்தியான ஒரு தினம் சங்கடகர சதுர்த்தி. அவரு உடனே நேரம் வந்து சுவாமியை பார்த்து, இன்னையில இருந்து நான் நிவர்த்தி ஆகிட்ட, உங்க பையன் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அன்றைய தினம் தான் அவரை எடுத்து தலையில சூடிட்டாராம் சுவாமி. அது வந்து அவருக்கு சந்திரசேகரர், அவருக்கு சங்கட நிவர்த்தியான தினம், இவருக்கு சந்திரசேகரன் பேர் வந்த தினம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு. அந்த சோமன் சந்திர பகவான் எடுத்து தலையில வச்சுக்கிட்ட தினம். சோமன் அப்படின்னா திங்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய தமிழ்ல பேர் இருக்கு. திங்கள் அப்படின்னா மாத பிறப்பு, ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் திங்கள் அப்படின்னு பேரு. சந்திர பகவானுக்கு திங்கள் அப்படின்னு பேரு நிறைய இருக்கு. அந்த வகையில அந்த சோமன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் எடுத்து தலையில சூடிக்கிட்ட ஒரு நாள். அந்த வகையில வந்ததுதான் இந்த சோமவார பிரதோஷம். இந்த சோமவார பிரதோஷத்தை வந்து சுவாமியை வழிபாடு பண்ணணும்னு சொன்னாக்கா பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், விநாயக பெருமான் அனுகிரகம் கிடைக்கும், சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், 27 மனைவிகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்ப நம்மளாம் அழகாயிடலாம், அவங்களை பிரார்த்தனை பண்ணலாம். இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி இந்த சோமவார பிரதோஷத்துல வந்து சுவாமியை தரிசனம் பண்ணாக்கா நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு விதி. அந்த வகையில் இன்றைய தினம் சோமவார பிரதோஷம்.
அதே போல திருவள்ளுவர் சொல்லுவார், ஒரு அழகான பூ ஒண்ணு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அந்த பூ, நல்ல வாசம் வரும். இந்த பூவை எடுத்து மோந்து பார்த்தா உடனே வாடி போயிடுமா. அப்படி ஒரு பூ இருக்கு, அனிச்சை பூ அப்படின்னு பேரு. பூவுக்கு பேரு அனிச்சை பூ. அந்த பூ பார்க்க அழகா இருக்கும், நல்ல நறுமணம் வரும், நுகர்ந்து பார்த்தா ஆடி போயிடுமா. அது மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னு கேட்கணுமா. யோகா வந்து தொலைச்சுட்டானே அப்படின்னா அந்த உறவினர் முகம் வாடி, அந்த பூ மாதிரி வாடி போயிடுமா. அது மாதிரி கோவிலுக்கு வந்தா சாமியை பார்க்கிற சந்தோஷத்திலேயே வீட்டுல இருந்து வரணுமா. வீட்டு வேலை இருக்கு, வீட்டுக்கார திட்டுவாரு, பால் கறக்கணும், நாடகம் பார்க்கணும், இப்படி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு சாமியை மட்டும் நினைச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா வந்தேன்னு சொன்னா எல்லாமே கொடுத்துருவாரு நமக்கு. அது மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு முறைங்கிறது பிரதோஷம். அந்த தினத்தன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சாமியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சம்பிரதாயம். எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொன்னாக்கா காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும். 30 நாள் முடிஞ்சாதான் சம்பளம் கிடைக்கும். அதெல்லாம் பச்சைங்களை கையெழுத்து போடணும். பெரிய ஆபீசர் வந்தாங்கனாக்கா அவங்ககிட்ட நின்று பதில் சொல்லணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா இந்த ஆபீசர்கிட்ட எதுவும் கிடையாது. 9 மணிக்கு வரணும், 4 மணி வரைக்கும் இருக்கணும், 5 மணிக்கு போகணும், எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். தெரிஞ்சு பாடின மாதிரி தெரிஞ்ச தேவார திருவாசகெல்லாம் பாடலாம். ஒண்ணுமே தெரியலையா சிவசுமானு உட்கார்ந்துருக்கலாம். ஏண்டா உட்கார்ந்துருக்கேன்னு கேட்க மாட்டாரு, ஏண்டா வரலன்னு கேட்க மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம், சம்பளம் கொடுக்க மாட்டாரு. ஆனா ரொம்ப நல்ல மனிதர், எதை கேட்டாலும் கொடுப்பார் சம்பளத்தை தவிர. உன்னுடைய அருள் எனக்கு வேணும், உங்ககிட்டயே கிடக்கணும், உன் பாதத்திலேயே கிடக்கணும், உடனே செய்யும்பார். இவரை விட ரொம்ப அதிபுத்திசாலி அங்க இருக்கவங்க சிவகாம சௌந்தரி. இவரு 2 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க 10 ரூபா கொடுத்துருவாங்க. இவங்களை பார்த்துட்டு அவங்கள பார்க்க போனா அவங்க ரொம்ப கோவம் வரும், ஈகோ ஜாஸ்தி அந்த அம்மாவுக்கு. அப்ப அவங்கள அவசியம் மனசார பிரார்த்தனை பண்ணணும். இன்றைய தினம் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் அம்பாவை பார்த்து பிரார்த்தனை பண்ணாக்கா சீக்கிரம் கல்யாண காரியங்கள் கைகூடும். சோமவார தினத்தன்னைக்கு பார்த்தாக்கா இவங்க 2 பேர் தான், பிள்ளைங்க 2 பேரும் அதை விட புத்திசாலி. அவர்கிட்ட போய் கேட்டா அதுல வலம்புரி விநாயகர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு. முருகப்பெருமான் வந்து என்னை ஒரு இடத்த பார்க்காத 6 இடத்துல வந்து பார்த்து அங்கங்க கேட்டுக்கிறான்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு விஷயம் இருக்கு. கோயிலுக்கு வரும்பொழுது அந்த அனிச்சை பூ மாதிரி நல்ல நறுமணத்தோட நல்ல அழகா சிரிச்சுக்கிட்டே கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணாக்கா எல்லா சுகங்களும் சாமி கொடுப்பானா. பாக்கி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். பார்வதி